ஸோ சாமிக்காக பால் பாயசம் எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. சத்தியமாக எனக்கு பால் பாயசம்னா பிடிக்கவே பிடிக்காது. இப்படி வச்சு இப்படி பண்ணுமா, இப்படி வச்சு இப்படி பண்ணுமா தெரியல. நிஜமாமே 1 வீக்குக்கெல்லாம் 1 kg வெயிட் போடுது. எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது? யார்ட்டாச்சும் பயங்கர நெஞ்செரிச்சல் இருக்குது, அட எது சாப்பிட்டாலுமே வந்து நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சுஜு வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தேன்டி, இதை வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் இதை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். இந்த தடவை சிலிகான் ஐ மேக்கப்புக்கு வந்து ப்ராக்டிஸ் போர்டு வந்து கொடுக்க போகிறேன். இந்த ப்ராக்டிஸ் போர்டு யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக ஐ ஷேடோ வந்து எப்படி போடுறது, என்ன மாதிரி கலர் டிரான்சிஷனில் வரும், கலர்ஃபுல் ஐஸ். இந்த சைடும் சத்தம், அந்த சைடும் சத்தம். ஒரே ஒரு டவுட்டுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறீ, இதை ரீயூஸ் பண்ண முடியுமாடி சுஜு? டெஃபினட்டாக எஸ் டி. அப்போ கிளென்சிங் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாமா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்குடி, ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல? இப்படி பாரு. வாவ், எவ்வளோ கலர்ஸ்! இங்கே நான் காமிக்கிறேன். இப்படி இருக்கா? அமேசிங் கலர்ஸ், அமேசிங். என்னோட ஃபுல் டைம் ஒர்க்கே இவளோட ஐஷேடோ பேலட்ஸை பார்த்து ரசிக்கிறது தான். இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க, சோனிக் ப்ளூ. இந்த பேலட்டோட இதெல்லாம் நல்லா இருக்கு. இதுவும் அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை இதளவுக்கு, பட் ஆனால் இதுவுமே கலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. இன்னும் கிட்ட வச்சு காமிக்கிறேன். look at the colors. அண்ட் சுஜு வந்து ஐயை வரைய ஆரம்பிச்சிட்டா, சாரி ஐ ப்ரோஸை வரைய ஆரம்பிச்சிட்டா. सुख करता दुख हरता वार्ता विघ्नाची पूर्वी पूर्वी प्रेम कृपा जयाची सर्वांगी सुंदर अतिशेंदुराची कंठी सलके बाल मुक्ता फळाची जय देव जय देव तेरा ही नाम पुकारू. என்னடி அழுகுற? தெரியலடி, அவர் அந்த மரத்தில் மறைஞ்சிட்டாரா, அப்படியே ஒரு மாதிரி சங்கடமாச்சு, ஒரு மிக்ஸ்ட் ஃபீல். பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். அதுவாதிரி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வருவார். அது இன்னும் ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி தெரியல. இட்ஸ் சம் மிக்ஸ்டு ஃபீலிங், எமோஷன்ஸ், எவ்ரிதிங். ஸோ ஜஸ்ட் இன் 5 minutes ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபோர்டில் ட்ரை பண்ணுறது தானே. ஸோ எப்படி லுக் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இன் 5 minutes அப்படியே முடிச்சிட்டா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ சாமிக்காக பால் பாயசம் எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா இப்போல்லாம் வர வர பயங்கர பயபக்தி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ போய் பூஜை பண்ண போகிறாங்க, 6 o'clock பூஜை. ஸோ பாயசத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப எம்மியாக ஜூஸியாக இருக்குது. ஐயோ வேற லெவலுங்க. இது வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து சர்க்கரை சாப்பிடாததுனால வெல்லம் போட்டு பாயசம் பண்ணியிருக்காங்க. நான் வரும்போது ஜஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, டக டக டகன்னு முடிச்சிட்டாங்க. வர வர எங்கள் அம்மா சமையலில் வேற லெவலில் கலக்குறாங்க. எப்படி இருக்குது சுஜு பாயசம்? சத்தியமாக எனக்கு பால் பாயசம்னா பிடிக்கவே பிடிக்காது. திஸ் இஸ் ஆசம். டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது என்ன அப்படி எங்கள் அம்மா மில்க் மேட்லாம் ஊற்றலை, இதே வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கு. சத்தியமாக நான் இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். அதுவும் அந்த ஒவ்வொரு பைட்டுக்கும் முந்திரியும் திராட்சையும் வரும்போது வேற லெவல். வெரி குட் தேவா, வெரி குட். ஸோ தேவா இந்த சைடு எங்கள் அப்பா, தன்மை எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன விளையாடுறாங்க? டே இதுக்கு பேர் என்னடா? பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, தன்மை கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ போய் நீ எடுக்கிறது நியாயமா பேபி? வாவ், தட்ஸ் குட், வெரி குட். வாவ், ஏ வாவ், சூப்பர் தன்மை, வெரி குட் வெரி குட் வெரி குட். நீயும் குட். ஓகே, இவங்க 3 பேரும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, இதுக்கு தான் நீ என்னை வெளியே அமைச்சு நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஓகே சஜி, பொசிஷன் தப்பு சஜி, நீ சாப்பிட்றது.
எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் உட்காந்து சாப்பிடணும். நீ உட்கார பொசிஷன் இப்படி கோணையாக இருக்குது. ஸோ அந்த ஃபுட் பைப் வழியாக இறங்கும் போது ஒரு ஆங்கிளில் தான் இறங்கும். வெளியில வச்சு ஓகே ஓகே, போய் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. ஸோ எப்படி இருக்கு? காட்டுக்குள்ள செமையா இருக்கு. அமேசிங். நைஸ். இவ்வளோ நாள் சேமியா பாயசம் வந்து சர்க்கரை போட்டு தான் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளத்தோட செமையா இருக்கு. வாயில எச்ச விட்டுட்டு இருக்கு, அதை போய் சாப்பிட்டுக்கோ. இப்படி வச்சு இப்படி பண்ணுமா, இப்படி வச்சு இப்படி பண்ணுமா, அது இப்படி வச்சு இப்படி பண்ணுமா. தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி. போதும் முடிச்சு போய்கிட்டே இருக்கு. ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. கோயிலுக்கு போகிறோம். வெள்ளிக்கிழமை அதுமா கோவிலுக்கு போனோம். இன்னைக்கு vlog வந்து ஒரு 2 days சேர்ந்தாப்புல vlog. நானும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கனால என்னால் வந்து வீடியோஸ் ஆன் ரெகுலர் பேசிஸில் வந்து போட முடிய மாட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அண்ட் எஸ், இன்னைக்கு வந்து ஜஸ்ட் அ கேஷுவல் vlog. ஓகேங்களா? வீட்டில் வந்து நான் எப்படி இருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். என்ன சிரிக்கிற? மேடம் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா? 2 நிலவா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. நீ வாய் வச்சடி, நீ சாப்பிட்டுட்டு அங்க வச்சுட்டு. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சுஜு வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு ஒரே ஒரு பிளேட்ல 2 கருவேப்பிலை, 1 உருளைக்கிழங்கு வச்சுட்டு நவுருடி நான் கழுவுறேன் அப்படின்னா சேர்த்த கூடாது. ஆக்சுவலா இப்படி இருந்ததுங்க பிளேட்டு. நல்லா சூப்பரா இருந்தது. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஐயோ, இவ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்றான். ஒரே ஒரு பிளேட்டை மட்டும் நான் கழுவி தரேன், நீ நவுரு அப்படின்னா. இவ்வளவும் கழுவுற, அதை வச்சுட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். இதுல ஏதாவது தப்பு இருக்காங்களா? இவ வந்து அந்த ஒரு பிளேட்டுக்கு நவுருன்ட்டு இருந்தா. நான் ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், நீ நவுரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போ, நானே கழுவிக்கிறேன்னு. அது என்னமோ தெரியல, கையில வழவழப்பு இருந்ததுன்னு நான் வாஷ் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் லாஸ்ட் இப்படின்னு கை வழுக்கி போயிடுச்சுங்க. நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கேங்க. நீங்களும் பார்த்து பொறுமையா பாருடி. அந்த சோஃபால ஜம்மன கொஞ்சம் சாப்பிட்டு போட்டட்டுமா? ஆமா, அதுக்கு தான் பால் காய்ச்சினேன். சட்டன் போடு காப்பி சன்ரைஸ் ப்ரூ குடிச்சா எனக்கு வயிறு எரியுது. இது வந்து ரைஸ் வச்சுருக்கா, ரசம். இது வந்து பயிறு. இது எனக்கு பிடிக்காத குழம்புங்க. வேணும்ட்டு இதை வச்சு எனக்கு இரிட்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து இதுங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இது என்னது? கொத்தவரங்காய் பொரியல். இன்னைக்கு லஞ்ச் மெனு இதுதாங்க. இது ஏதோ சொல்ல வந்தா என்னன்னு கேட்டுக்கலாம். இருங்க. யாருக்காச்சும் பயங்கர நெஞ்செரிச்சல் இருக்கு, அட எது சாப்பிட்டாலுமே வந்து நெஞ்செரிச்சல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து உடனே பயந்துக்காதீங்க. காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல காஃபிக்கு இது ஏதோ குடிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எனக்கும் வயிறு எரியும். அதனால நான் வந்து காஃபியை வந்து காலையில் மேக்ஸிமம் கட் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு என்னடி என் முடியா? இல்லை முடி மட்டும் பிக்காளி மாதிரி நின்று இப்போ ஒரு ஆக்சுவலாக 1 மந்த்தாக வந்து என்னன்னே தெரில, வெயிட் பாட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. நானும் கண்ட்ரோல்டாக தான் சாப்பிட்றேன், ரொம்ப கண்ணாபின்னான்லாம் சாப்பிட்றதில்ல. அதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ பேக் டு த ஃபார்ம் கொஞ்சம் ஆரம்பிக்கணும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் உடனே எல்லாம் ஆரம்பிக்க கூடாது, கொஞ்சம் அப்படியே வந்து ரிலாக்ஸா ஆரம்பிக்கணும்னு மட்டும்தான் மைண்ட் செட் இருக்கு. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி அ லைஃப் ஹேபிட். ஓகேங்களா? நான் வந்து டக்குனு லைஃப் ஸ்டைல் வந்து மாத்திக்க போறேன். ஸோ ஓகே, பாப்போம் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு இனி வர வீடியோஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பட் ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து ஒரு சில விஷயம் வந்து லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், எது நம்ம பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து நான் ப்ராப்பரா எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். தெரியல, நிஜமாமே 1 வீக்குக்கெல்லாம் 1 kg வெயிட் போடுது. எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்றது? மேடம், காஃபிக்கு நெஞ்சரிச்சலுக்கும் ஏதோ டிப்பு சொல்ல போறேன்னு தானே சொன்னேன். டிப்பு சுல்தான். What a coincidence. சொல்லு, அதை சொல்றது. என்ன டிப்னா, தயவு செய்து காஃபி வெறும் வயிற்றுல குடிக்காதீங்க. ரொம்ப அதிகமா காஃபி குடிக்காதீங்க. உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தா காஃபியே குடிக்காதீங்க. இந்த வயிற்றுச்சல் நெஞ்செரிச்சல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கும். நோட் பண்ணி வேணா பாருங்க, ஒரு நாள் காஃபி குடிக்காம நிறுத்தி பாருங்க, உங்களுக்கு நெஞ்செரிச்சல்லாம் இருக்காது. ஆமா, அது மட்டும் இல்லாம ஹை அசிடிட்டிக் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. இல்லை காரம் வந்து எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்பைசி, அதான் அந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க. அப்புறம் ஜீரணம்டா, இந்த சுண்டல், அந்த ஜீரண சக்தி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அது என்னடி சொல்லுவாங்க, நீ சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த சுண்டல் அந்த கேஸ் உள்ள பொருள்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல வரேன் மேடம். பாவம் அவளால் சொல்ல முடியல, நான் சொல்லிட்டேன். ஓகேங்க, இப்போ அவனை காஃபி போட்டு கொடுப்பா. அது எப்படி இருக்குன்னு நான் அவளை காமிக்கிறேன். சீக்கிரம் போட, அது கழுவுனது போதும்.
நான் மாங்கு என்று கூட்டிக் கொண்டிருக்கிறேன். அவன் மட்டும் உட்காந்துருக்க லட்சணத்தை பாருங்களேன். இவன் இந்த பேக்கை கட்டி பிடிச்சிட்டு இப்படியே வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கேன். யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்களா? என் தன்மையை நான் மிஸ் பண்ணுறேன், அதனால தான். அடடடடடட, நீ இவளுக்கு அவளுக்கு அவ்வளோ இடம் கொடுத்தனால தாண்டி ரொம்ப நச்சு பண்ணுறா என்ன. இந்த பேக் என்னடி குறைச்சது? இப்போ தெரியுதா இந்த பேக் குறைச்சல்னு சொல்லிட்டு கடையிலேருந்து புது பேக்கு சூப்பர் பேக்கை வந்து எடுத்துக்கிட்டாடி. சூப்பராக இருக்குடி. அதுக்கு என்ன ஆட்டம் தெரியுமா காட்டினா, எனக்கு உடனே வேணும் இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா. ஆமாம், நீ ஏன் இதே போஸ்டில் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்க? கம்ஃபர்டபுளாக இருக்குடி, வெரி கம்ஃபர்டபுள். ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும். இங்கெல்லாம் இருக்குது, தங்கச்சிக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? பின்னாடி பாரு எவ்வளோ கச்சராவாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம். நான் தாங்க மெல்லமாக நான் வந்து சரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். வீடாக்கி எடுக்கிறதுக்குள்ளார பாடாக போகுது. ஓகேங்களா? எல்லாத்தையும் அதாவது இடத்துல அந்தந்த சைடில் எடுத்து வச்சுட்டு. இதெல்லாம் நான் செய்யலைன்னு நீ நினைக்கிறேன். ஏன் செய்யலை? ஏன்னா நீ உடம்பு இழைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். போதும் பிட்டு, சரியா? நீ இழைச்சிட்ட. இல்லை 0 size 0ல் இருக்க இல்லையா? நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அதை நீ இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறியே பார். பள்ளி கூட சத்தம் போடுச்சு. சரி, அது கூட இன்னைக்கு தன்மை எப்படி ஸ்கூலுக்கு டக்குன்னு எந்திச்சு போயிட்டாங்க. யூனோ ஒன் திங், காலையில் டெய்லி நான் ராஜ்கிட்ட இந்த கதையை கேட்கலாம். ராஜ் தன்மை இன்னைக்கு எழுந்த கதையை மட்டும் சொல்லு ராஜ். தன்மை புது பேக் வாங்கியிருக்க, ஃப்ரெண்ட்ஸில் காமிக்கணும்னு அப்படின்னு யோசிச்சு ஆமாம்ல டக்குன்னு அடிச்சிட்டா. இவ்வளோ தான் இருந்துச்சு அதிசயமே. அப்புறம் அப்புறம் மடி தூங்கினா தம்பி புது பாட்டில் அப்படின்னா டக்குன்னு எழுதிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் அரை தூக்கம் தூங்கினான். பேக்னு சொன்னோன்னா அரை துவக்க பண்ணான். வாட்டர் பாட்டில் சொன்னா டப்புன்னு முடிச்சுட்டு சரி குடிக்கலாம் அப்படின்ட்டா. அதுக்கு டெய்லி நம்ம வாங்கி கொடுக்க முடியும் அவளுக்கு. இல்லைன்னா டெய்லி 10 தூங்கினா, இல்லைன்னா எந்திரிச்சிருவாங்க. நான் அவளை சீத்துல என்னை தொண்டா தண்ணி காய விட்டு அளவு காலையில எந்திரிச்சு கீழே வந்துருவாங்க குக்கிங்க்கு. அவங்க அந்த பேக்னால இருந்துச்சு எல்லாம் கண்டிப்பா 8:30 தூங்க வச்சே எந்திரிக்க மாட்டான். 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டான். நேற்று 10:30 தூங்கினா பேக்னால எந்திரிச்சா. அவரோட வலி பேசுது இல்லையா? சாமி உயிர் முடியும். தன்மை பக்கத்துக்காக எந்திரிச்சிட்டு வந்துருவாங்க. நான் கீழே நின்றுட்டு இருப்பேன், இவர் வந்து புலம்பாரு. அவன் எந்திரிக்க மாட்டேன்றா, என்ன பண்றதுன்னு. போய் எழுப்புங்க அப்படின்னு. அதை தான் பண்ணிட்டேன், எழுந்திரிக்க மாட்டேன்றா அப்படின்னு. இல்லப்பா முடிச்சுக்குவா பண்றது. சரி ஒன்னா கத்துட்டுமே, இவனுக்கு ஜாலி நான் போனாக்க தூங்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டாவ. நான் மட்டும் டயர்ட் பண்ணுவான். ஓகே, தூக்குடுவா தூக்குடுவா தூக்கு அப்படின்பா. ஆமா, தூக்குனா கை வலிக்கூடாது. எப்படி தூக்குற சொல்லு? அவ கைக்குள்ள விட்டு தூக்கூடாதான், வலிக்குமா? எப்படி நான் தூக்குவேன் நானு? தயிர் உள்ள இருக்கு. ஸோ அவர் வந்து சாப்பாடு போட்டாரு. இன்னைக்கு வந்து ரைஸு, பச்சைப்பயிறு குழம்பு, அப்புறம் அவரை ரெண்டும் கேஸ் ஐட்டம் தான். பட் இருந்தாலும் இதுதான் இருந்ததுன்னு அப்படியே வச்சுட்டேன். இங்கே குப்பை நான் கூட்டி இங்கே வச்சுருக்கேன், நீ அள்ளணும். அது எந்திரிச்சிட்டேடி, என்ன அதிசயம்? கிளம்புறேன். கோமா போறியா? காப்பி தரண்டி கோமா போனா. ஐடியா நல்லா தான் இருக்கு. பட் மணி 3, வயிறு எரியும், நைட்டு தூக்கம் வராது. இல்லை, எனக்கு காஃபி வேணாம். ஒரு வை குடிச்சிட்டு போ. இரு வைக்கிறேன். அது உனக்கு எக்ஸ்ட்ரா காப்பி சக்கரை. இப்போ வந்து சுஜு வந்து காஃபி மேக்கிங்கில் இருக்கா. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். என்னடி டால்கோனா காஃபி எடுக்க போறியா? சும்மா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் சீக்கிரமாக கரைஞ்சிடும். This is the coffee. வாவ், காஃபி நல்லா வந்திருக்கு. இந்தா கம காப்பி. அவளுக்கு போட்டுவாங்க, அதில் ஒரு ஓரமாக எனக்கு போட்டு கொடுத்துருக்கா. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு உனக்கு தானே வச்சேன், என்ன சொல்லணும்டி. என் நல்ல தங்கச்சின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஸோ ராஜ் இதோட தீவிர அடிக்ட் ஆகிட்டாரு. அமோந்தி கேக்கு, டிமாண்டி காலனி மாதிரி அமோந்தி கேக்கு. ஸோ சஜி இங்கே உட்காந்து முழுக்குன்னு என்ற காஃபியை வந்து முழுங்கிட்டு இருக்கா. எனக்காக கேக் கொண்டு வந்தேன். ஆமாண்டி. ஐயோ, என்ன இன்னைக்கு ஒரே உபசரிப்பா இருக்கே, என்ன நடக்குது? இதை நான் 10 வருஷம் வச்சு சொல்லுவேன், அதையும் சொல்லிடு. இல்லை நல்ல பிள்ளைங்க கேக்கெல்லாம் கொடுக்குறா, அது கூட சொல்லக்கூடாதா? இந்த என்னடி கோல்டா? கோல்டு டைமண்டு. கோல்டு சாப்பிட்டா போச்சு. ஒரு டேஸ்ட்டும் இல்லை. சரி, அதை பேசாமல் தோடாவது செஞ்சு போட்டுக்கலாம்ல. கேக்கில் வைக்கணும்னு என்ன அவசியம்?